சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம மகாபெரிவா எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். நம்மளோட குரு, நம்மளோட தெய்வம், நம்மளோட நடமாடும் தெய்வம். ஒரு சமயம் மகாபெரிவாளுக்கு ரொம்ப தீராத வைத்த வலி. என்னடா மகாபெரிவாளுக்கு வைத்த வலியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மனித ரூபத்தில் எடுத்துருக்கிறதுனால அந்த சரீரம் எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே ஆகணும். ஒரு இயல்பு, ஒரு இயல்புங்கிறத விட ஒரு நியதி கண்டிப்பாக. அப்போ ஒரு தடவை தீராத வயிற்றுவலி இருக்கிறப்ப அம்மா அம்மா அப்பான்னு தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு சுருண்டு படுத்துன்றிருந்தார். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த சீடர்களுக்கு தாங்க முடியல. கண்ணீர் துளிகள். பெரியவா சுருண்டு வைத்தவலிங்கிறாள் அப்படின்னு ஒரு இது நீ பெரியவாளுக்கு வைத்தவலியா அப்படிங்கிறார் ஒருத்தர். அப்படிங்கிறப்ப வைத்த கவ்வி பிடிச்சுன்ருக்கார். வைத்த கவ்வி பிடிச்சுன்ருக்கிறச்ச ஒரு நிமிஷத்தில் போயிடுது. கொஞ்சம் இப்படி பெரியவா நான் ஜெபம் பண்ணுறதுனால போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சின்னு அங்கே வெளியில் யானைக்குட்டி நின்றுருக்கு. வா தரேன், வாழைப்பழம் தரேன், ஓடியா உள்ள வா அப்படிங்கிறப்ப வரல. காமாட்சி வா அப்படிங்கிற பெரியவா வரல. அப்போ பக்கத்தில் இருந்த இந்த சீடர்கள் இன்னொரு சீடர் சொல்கிறார், எப்படி பெரியவா வரும், அது சின்ன வாசலாக இருக்குது, யானை எப்படி வரும் அப்படிங்கிறப்ப ஒரு கணம் நடந்த அதிசயம். காமாட்சி வரியா வரியாங்கிறதுக்குள்ளே வந்துடுது. சுருங்கி தன்னோட உடலை சுருங்கி வந்துடுது. உள்ளே அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு அப்படியே மரியாதையாக பின்னாடி இதுவாக போகுது. ஆகையால் நேர்களே, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா பக்தி. இன்னொன்று பெரியவா நினச்சி வான்னா ஒரு இது வருது பாருங்கள், யானை. அதுபோல் நம்மளோட பக்தியும் அதே போல் பெரியவாவில் நம்ம நினைக்க நம்மளுக்கு பயங்கர ஒரு நல்லது நடக்கும். பயங்கர நம்மளுக்கு பெரியவா பயங்கிறதே போயிடும். பயங்கிறதே போயிடும். காக்கும் தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம வசப்படுத்தி நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கிறதுனால பெரியவா நம்மளுக்கு ஒரு நிறைய பாடத்தை கற்றுத்தரானுங்களே. கண்டிப்பாக உண்மையிலே அதாவது கவசம் மாதிரி நம்ம பெரியவாளோட பக்தி நம்ம கவசம் மாதிரி. அந்த எப்படி கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் நம்மளுக்கு எப்படி இதுவோ அதுபோல் நம்மளுக்கு ஒரு கவசத்தை கொடுத்துருக்கா. விஷ்ணு சரஸ்நாமங்கிற ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ, பெருமாளோட திருப்பாதத்தை நம்ம பற்றிக்கிறோம். அதுபோல் நம்ம காக்கிற தெய்வம் நம்ம கவச குண்டலமாக நம்ம பெரியவா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கவலை. கண்டிப்பாக. ஆக யானை எப்படி தன்னை சுருக்கி உள்ளே வந்ததோ, நம்மளோட வேதனைகள் நம்மளோட இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு சுருக்கிட்டு நம்ம பெரியவாளை நம்பினோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பஞ்சா பறந்து போயிடும். நம்மளுக்கு எல்லாமே பாக்கியம்தான். கண்டிப்பாக. ஆகையால் நம்ம இந்த சரீரம் எடுத்துருக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதாவது அடுத்தவர்களுக்கு, என்னோடய பாஷணம் இருக்குது, அடுத்தவர்களுக்கு பயன்படுமோங்கிறத விட நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சமாவது பயன்படுத்திகிட்டே இருக்கணும் நம்ம உடம்பு சரீரம். கண்டிப்பாக. ஆகையால் என்ன நம்ம பணம் காசோட சரீரத்தினால எவ்வளோ வேணாலும் உதவலாம் நேர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.